ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலமுறை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகாத் குரு சஸ்வத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகனாம் விசுதேவரோகினாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே நமக. வணக்கம். நான் பொன்லோகநாதன் ஜோதிடர் கொடுமொழியிலிருந்து பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம்னா, அதாவது இரட்டையராக பிறந்த ஒரு இருவரின் ஜாதகத்தில், இரட்டையராக பிறந்த ஒரு ஆணின் 2 ஆண்கள் ஜாதகத்தில் இருவருக்கும் வெவ்வேறு தொழில் அமைந்து இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரே கிரக அமைப்பு தான் இருக்குது, லக்னம் தான் ஒரு வேறு. பட் ஆனால் ஒரு 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான கிரக அமைப்பு தான் இருக்குது. இருந்த போதிலும் அவர்கள் வெவ்வேறு தொழில்களை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ நாம் இதில் ஃபஸ்ட்டு இந்த முதலாம் அவரை எடுத்துக்கிட்டோம்னா, அவர் இப்போ அவர் டேட் ஆஃப் பர்த் 24/11/1981 1:36 AM பிறந்திருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணம், லக்கணத்தில் செவ்வாய், 2ல் சனி, 3ல் குரு, சந்திரன், புதன், 4ல் சூரியன், 5ல் சுக்கிரன், 6ல் கேது, 11ல் மாந்தி, 12ல் ராகு. அவருக்கு பிறக்கும்போது ராகு திசை 16 வருஷம் 8 மாதம் 5 நாள் அப்படி இருக்குது. இப்போ இவர் எப்படி இந்த தொழிலை செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட அவருக்கு என்ன வயசாகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 44 முடிஞ்சு 44 வயசு ஆகுது. அப்படி இருக்கிற சமயத்தில் இவர் இப்போ மூத்தவர் இவர் என்ன தொழில் செய்கிறார். இளையவருக்கு இதே ஜாதக அமைப்பு தான், இதே டேட் ஆஃப் பர்த், டைம் மட்டும் 2 AM 1:36 வேலை 2 மணி AM. அவருக்கு லக்கணம் கன்னி லக்கணம். இப்போ முதலாம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா, அவர் இதை பற்றி, அதாவது என்ன சொல்கிறது, இந்த கேமரா, அதாவது CCTV கேமரா மாட்டும் தொழிலில் இருக்கிறார். அவர் அது இருக்கார். அந்த 2ஆம் அவர் பேங்கில் வேலையில் இருக்கிறார். 2ஆம் அவர் இப்போது பேங்கில் ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு கேஷியர். இன்றைக்கி முதல்ல அவர் சாதாரணமாக போனார் பேங்க்குக்கு. அதாவது என்னென்னா, பேங்க் எதுக்கு போனார் அப்படின்னா, அட்டெண்டர் வேலைக்கு போனார். அட்டெண்டர் வேலையினால் அது டெம்பரவரி வேலைக்கு போனார். அப்புறம் அதுலேயே இன்டர்வியூ அட்டன் பண்ணி பெர்மனண்ட் ஆனார். அப்புறம் இப்போ கேஷியராக இருக்கிறார். அது வேறு பிரச்சனை. ஆனால் முதலாமவருக்கு ஏன் CCTV கேமரா சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறார், தொழிலாக பண்ணிகிட்ருக்கார். 2ஆம் அவர் ஏன் பேங்க் உத்தியோகத்தில் இருக்கிறார் அப்படின்னா, 2 பேரும் பெரிய படிப்பெல்லாம் இல்லை. அதிகபட்சம் 9th, ஒருத்தர் 9th, முதலாம் அவர் 9th ஃபெயிலு, 2ஆம் அவர் 8th ஃபெயிலு, அவ்வளோதான். ஆனாலும் நல்ல வேலை தொழில் பண்ணிகிட்ருக்காரு, நல்ல வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இதில் முதலாம் அவருக்கு ஏன் CCTV சம்மந்தப்பட்ட வேலை அமைஞ்சது அப்படின்னா, முதலாம் அவருடைய ஜாதகத்தில், அண்ணன் ஜாதகத்தில் அவர் சிம்ம லக்கணம், லக்கணத்துக்கு அதாவது 3ஆம் இடத்துல குரு, சந்திரன், புதன் 3 கிரகம் இருக்குது. இதில் புதன் அதிக பாகை பெற்ற கிரகமாகவும் இருக்கார். அதே சமயத்தில் மிகுந்த சுபத்துவ அமைப்பிலையும் இருக்கிறார். நவாம்ஸ்லேயும் அந்த புதன் வலுத்து தன்னோட வீட்டில் ஆட்சியாக, மிதனத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அதனால் அந்த புதனோட தொழில் தான் அமையும் அப்படிங்கிறது 2 பேர்த்துக்குமே அமையுங்கிறது கன்ஃபார்ம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த முதலாம் அவர் ஜாதகத்தில் அது சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் இடமான துலாத்தில் இருக்கிறதுனால, அவர் 3ஆம் இடம்ங்கிறது அது ஒரு 3வது கண்ணுன்னு வச்சுக்கலாம், இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது 3ஆம் இடம்ங்கிறது காது, கண், இதெல்லாம் நாம் சொல்கிறோம் இல்லையா. அதாவது அடுத்தவங்களுக்கு தெரியாமல் ஒட்டு கேட்குறது, காது அப்படிங்கிற அமைப்பு கீழே வர்றதுனால, பொதுவாக அதாவது மீடியா அப்படின்னாவே, யூடியூப் மீடியா அப்படின்னாவே, யூடியூப்பு மீடியா இந்த மாதிரி கண்காணிப்பு, CCTV கேமரா இதெல்லாம் அப்படின்னாவே அது 3ஆம் இடம் தான். அப்படிங்கிறதுனால அந்த இடத்த நாம் இது எடுத்துக்கிறோம். CCTV கேமரா சம்மந்தப்பட்ட தொழிலை அவர் செய்கிறார். அது நல்ல விதமாக போய்கிட்டுருக்குது. அதில் ஒன்றும் குறைகள் இல்லை. அதே சமயத்தில் அந்த அது இன்னொரு காரணம் என்னென்னா, ஏன் அவர் அந்த வேலை செய்கிறார் அப்படின்னா, அவர் சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணங்கிறது ஒளி கிரகத்தினுடைய லக்கணம். அதனால் அவர் அது சம்மந்தப்பட்ட வேலையை அதை செஞ்சிட்ருக்கார். ஆனால் இதே 2ஆம் அவர் கன்னி லக்கணம். அது வங்கித்துறை இதையெல்லாம் பற்றி குறிக்கக்கூடிய லக்னம். அதில் பிறந்திருக்கிறாரு. அவருக்கு 2ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது, புதன். அந்த புதன் வங்கித்துறைக்கு காரணமான கிரகமும், வங்கியில் கணக்கு வழக்கு பார்க்குறது, கூட குரு சேர்ந்திருக்கனால காசாலாம் இருக்கிறது. இதெல்லாம் அவர் ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அட்டெண்டராக போய் அப்புறம் பண்ணுறாரு. ஏன்னா லக்கணத்தில் சனி இருக்கிறனால முதல்ல அட்டெண்டராக தான் போனார். அட்டெண்டராக போனதுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த வேலை கிடச்சிது, கன்ஃபார்ம் ஆச்சு. அதனால் அவர் 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால, 2ஆம் இடம்ங்கிறது தனம், வருமானம்.
அப்படிங்கிற இடம், அது வங்கித்துறை குறிக்கக்கூடிய இடம். கன்னி, துலாம்லாம் வங்கியை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த வங்கித்துறையில் போய் ஜாயின் பண்ணி அதில் படிப்பு கம்மியாக இருந்தாலும் அதில் இன்றைக்கி நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்புக்கு அவரை கூட்டிகிட்டு போயிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் அதிக பாகை பெற்ற கிரகம் அப்படிங்கிறது வந்து புதன் தான். அதுதான் அந்த புதனுடைய தொழிலையே கொடுத்துருக்குது. அந்த புதன் நவாம்ஸ்லேயும் நல்லா இருக்கிறாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போது இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, லக்னத்தை பொறுத்து தான் ஒருவருக்கு அந்த தொழில் எது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து அந்த கிரகங்கள் அமைத்து கொடுக்கறது. ஒரே மாதிரியான கிரக அமைப்பு இருந்தாலும் கூட அந்த லக்கணத்தை பொறுத்து அந்த தொழில் சற்று மாறுது அப்படிங்கிறது தான். அப்படிங்கிற போது அவருக்கு வந்து சிசிடிவி சம்மந்தப்பட்ட தொழில் மூத்தவருக்கும், இளையவருக்கு வந்து அவர் சிம்ம லக்கணத்துக்காரனுக்கு சிசிடிவி சம்மந்தப்பட்ட தொழிலும், இளையவர் வந்து கன்னி லக்கணம்ங்கிறனால அவருக்கு வந்து அது 2ஆம் இடத்துல இருக்கிறனால வங்கி, கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட பணம் என்றது சம்மந்தப்பட்ட விஷயங்களாக அமைந்திருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ மிக தெளிவாக இந்த ஜாதகம் சொல்லுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து மிக மிக எல்லாத்துக்கும் ஒரு உதவியாக இருக்கும். நான் ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கும், ஜோதிடத்தை பற்றி படிக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல உதவிகரமாக இருக்குது. நான் முடிந்த வரைக்கும் அவங்க 2 பேர்த்த ஜாதகத்தையும் இந்த இடத்துல நான் பதிவிட முயற்சி பண்ணுறேன். நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அதை வந்து ஆய்வு பண்ணி நீங்களும் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.